யுவர் ஆனர், இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து குற்றங்களுக்கும், நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து கொடூர செயல்களுக்கும் காரணமே இந்த சிக்கந்தர் தான். இதுதான் அந்த ஃபைல். இதுல சிக்கந்தரோட வன்முறைகளுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. அண்ணா நகர்ல நடந்த பரோடா பேங்க் கொள்ள, பர்மா பஜார்ல மாமூல் வசூல் செய்யறது, அப்புறம் பெரிய பணக்காரங்க வீட்டுல கொள்ளடிக்கிறது, சின்ன சின்ன அப்பாவி குழந்தைங்களை ஈவு இறக்கல்லாம கடத்திட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் வசூல் செய்யறது. இவன் தன்னுடைய கொடூரமான செயல்களால நகரம் முழுவதையும் நரகமா மாத்தி வச்சிருக்கா யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் கோட்டாரிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர், நம்முடைய இந்த சட்டத்தை கடுமையாக்கி குற்றவாளியான இந்த சிக்கந்தருக்கு மிக அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். That's all யுவர் ஆனர். தேங்க்யூ. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கில் சிக்கந்தர் தான் குற்றவாளி என முடிவு செய்து குற்றவாளி சிக்கந்தருக்கு அதிகபட்ச தண்டனையாக 5 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த சிக்கந்தர ஜெயிலுக்கு நீ ஏதோ சாதிச்சிட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. அதுவும் அழிவை நீயே தேடிக்கிட்டதுக்கு சமம். நான் எப்பேற்பட்டவன்னா கண்ணாடியால கல்ல உடைக்கிறவன், தெரிஞ்சுக்க. இன்னமும் ஆணவ அடங்கலையா சிக்கந்தர்? கண்ணாடி பலமானதா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா எப்பவும் எந்த கண்ணாடியும் கல்ல உடைச்சதா சரித்திரமே கிடையாது. வக்கீல் விஸ்வநாத், நீ என்னோட சைத்தான் உருவத்தை இன்னும் பார்த்ததே இல்லை. சைத்தானை பார்த்து சைத்தான் பயப்படலாம் சிக்கந்தர், மனுஷன் இல்ல. ஏன்னா மனுஷனோட மனித தன்மை தலை நிமிர்ந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி பெரிய கொடூரமான சைத்தான் கூட தலை வணங்கும். நீ சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஜெயில இருந்து திரும்பி வருவேன். அப்போ உன்னோட இதே வார்த்தைகள் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு உதவும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க எல்லாருக்குமே புது தெம்பு வந்திருக்கு. எனக்கு தெரியும்னா உங்க மனசுக்குள்ள பகை கொழுந்து விட்டு எரியுதுன்னு. வக்கீல் விஸ்வநாத் கிட்ட நான் செஞ்ச சபதத்தை உடனே நிறைவேற்றணும். கொடுக்கல் வாங்கல்ல பாக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் முடிக்கலாம், அதுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற, வா வீட்டுக்கு போலாம். இல்ல, ஜெயில இருந்த 5 வருஷமும், அதாவது 60 மாசமும், ஒவ்வொரு மாசத்தோட 30 நாளும், ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் விஸ்வநாத்தை பழி வாங்கணும்ன்ற வெறியோட கழிச்சிருக்க. என்ன தடுக்காத டைகர். அப்படியே ஆகட்டும்னா உன் மனசில் இருக்கிற பகை அழிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அட்வொகேட் விஸ்வநாதனோட ஒரே செல்ல தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம்.
டாக்டர் He is all right now. By the way, இது எப்படி நடந்துச்சு? சிக்கந்தரோட பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன தெரியாதவங்க யார் இருக்கா? இந்த ஊர்லயே பெரிய ரவுடி ஆச்சே. அவன் தான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். Oh, I see. But you don't worry. He will be completely all right now. Thank you, டாக்டர். Please take care of him. ஏமாத்தி வாழ்க்கையில பொழப்ப நடத்துற உனக்கு பங்கு அவசியம் தேவைதாண்டா. அப்பாவி ஜனங்களுக்கு நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கு பங்கு உனக்கு அவசியம் தேவைதாண்டா. மனிதாபிமானங்கிற அடிப்படையே மறந்த உனக்கு பங்கு அவசியம் தேவைதாண்டா. ஏஎஸ்பி என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ண? பிளாகார்ட் அட்வொகேட் விஸ்வநாத் கூட பிறந்த தங்கச்சிய கொலை செஞ்சல்ல? என்ன வளர்ற? நீ பண்ண தப்பெல்லாம் ஸ்லேட்டு மேல எழுதுற எழுத்து இல்ல, நினைச்சபடி அழிக்கிறதுக்கு. அந்த கேஸ்ல தான் கோர்ட் என்ன விடுதலை செஞ்சிடுச்சு. சட்டத்தோட ஓட்டைகளை உனக்கு சாதகமாக்கிட்டு நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனா நான் நீ செஞ்ச தவறு எல்லாத்தையும் உன்னோட வாயாலேயே வரவழைக்கிறேன்டா. அது மட்டும் ஒன்னால முடியாது எஸ்பி அருண்குமார். நான் எவ்வளவு பெரிய ஆள்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். நிறுத்துறா உன்னோட பிரசங்கத்தை. நல்லா பாத்துக்கடா இந்த கைய. குற்றவாளிகளை அடிச்சே காப்பு காஞ்ச கைடா இது. நீ பண்ண பாவங்கள் எல்லாத்துக்கும் தூக்கு கயிறு தாண்டா பதில் சொல்ல போறது உனக்கு. உங்களோட இந்த கனவு எப்போ நிறைவேறாது எஸ்பி சார். சிக்கந்தர் ஒண்ணு வானத்துல பறக்கிற பறவை இல்ல, நினைச்ச உடனே கூண்டுல அடைக்கிறதுக்கு. அவர் புயலாக்கும் புயல். அவர் அழிக்க நினைச்சீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க. சார் யாரு? சார், இந்த ஊர்லயே ரொம்ப செல்வாக்கான அரசியல்வாதி சார் இவரு. ஓ, உங்க அரசியல் செல்வாக்கால இவனை விடுதலை செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த நினைப்ப அடியோட மறந்துருங்க. நீங்க பேசுறத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கந்தர பெரிய பெரிய ஜெயில் கம்பிகளாலே ஒண்ணும் செய்ய முடியல. இந்த சின்ன ஸ்டேஷன்ல வச்சு என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்தாங்க கோர்ட்டோட ஆர்டர். குட் மார்னிங். ஹாய் டைகர். மார்னிங் கமிஷனர். என்ன காலங்காத்தால இந்த பக்கம்? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குல்ல, டேக். ஐயோ டைகர், இங்கிட்டு கொண்டு வந்த. ஏன் எஸ்பி அருண் பயமா? அவனுக்கு எதுக்காக நான் பயப்படணும்? அவன் வெறும் எஸ்பி, நான் கமிஷனர். அவனை விட எனக்கு தான் பவர் அதிகம். எனக்கு தெரியும். ஆனா அந்த பிளாடி எஸ்பி அருண் நம்ம எல்லாருக்கும் ஏமன் ஆயிட்டான். அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் லியாகத் அலிகான் அவனும் துள்றான். எஸ்பி அருண்குமார், இன்ஸ்பெக்டர் லியாகத் அலிகான் 2 பேரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இத பாருங்க, எஸ்பி அருண்குமார் நாம தொடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஹோம் மினிஸ்டர் சப்போர்ட் இருக்கு. பாக்கி இருக்கிறது இன்ஸ்பெக்டர் லியாகத் அலிகான். அவனை இன்னைக்கே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆர்த்தி, வந்துட்டீங்களா? என்னாச்சு? ஏதோ மூட் அவுட்டா இருக்கீங்க? இல்ல கொஞ்சம் அசதியா இருக்கு. அப்படின்னா உங்க அசதியா 5 நிமிஷத்துல சரி செஞ்சிடுறேன். ஒரு அருமையான சூடான ஒரு கப் டீ. என்னோட அசதியை போக்கணும்னா உன் கையால சூடா டீ கொடுத்தா போதாது. உன்னோட இந்த அழகான சிரிப்பு ஒன்னே போதும். சிரி பார்க்கலாம். ஆமா, அர்ஜுன் இன்னும் வரல? அது அது அவன் எப்போ வந்து சாப்பிட்டு படுத்துட்டான். அவன் ரூம்ல. அவனோட ரூம்ல? நீ எப்பல இருந்து போய் சொல்ல கத்துக்கிட்ட? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? வயசு பையன் அங்க எங்கன்னு சுத்திட்டு இருப்பா. அவன் வந்துருவான். அதுக்கு போய் நடத்து, உன் இஷ்டத்துக்கு நடத்து. எங்க இருக்கானோ? ஏட்ரா கையா. ஏன் இவ என்ன உன் மாமன் பொண்ணா? பெண்களை தெய்வமா மதிக்கிறது தான் நம்ம பாரத நாட்டோட பண்பாடு. இத மனசுல வச்சுட்டு இனிமையாவது ஒழுங்கா நடக்கு. ஹலோ, அவன்கிட்ட உங்களை காப்பாத்திருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? நான் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்? எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் செஞ்சது என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். ஏய், என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து சொல்லுவ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாய். முடிஞ்சிருச்சு உன் வேலை.
ஆமா, லியாக்கத் அலிக்கான டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அட நானே என் கையால அந்த ஆர்டர். நீ எப்படி? நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்திருக்கேன் கமிஷனர் சார். நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணி நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. இப்ப கூட உன் டிரான்ஸ்ஃபரை என்னால் நிறுத்த முடியும். ஆனா அதுக்கு நீ சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். லியாக்கத் அலிகானோட தன்மானம் செத்து போயிடல. தலை நிமிந்து வாழறதுல தான் மன நிம்மதியே இருக்கு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் கமிஷனர் சார், நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். நான் வரேன். நீயா நீ எதுக்கு இங்க வர்ற? ஐயா, நான் மனு கொடுக்க வந்திருக்கேங்க. ஐயோ, நீ இங்க வராத. நீ வெளியே போ. போலீஸ் அவனை வெளியே அனுப்பு. அது வந்து நான் சொல்றது கேளுங்க. ஐயோ, மறுபடியும் இங்க வரானே. இவன் வந்தா என் பதவிக்கு ஆபத்து வந்துருமே. அது உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. உன்னால எனக்கு எந்த நன்மையும் நடக்க வேண்டாம். அவனை முதல்ல வெளியே அனுப்பு. அனுப்பு 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 அனுப்பு. என்னைய வெளியே போக சொல்றேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உங்க எது என்ன போகுதுன்னு பாரு. ஏற்கனவே நான் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல. இவன் வேற உள்ள வந்தான்னா இருக்கிற பதவியும் புடுங்கிடுவானுங்க. How are you? Yeah, fine. How are you? How are you, Mr. Srikandar? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஓ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். Very fine. Where's your brother with long hair? ஷூட்டிங் ஹண்டிங். ஏய், உங்க தம்பி எங்க போயிருக்காருன்னு கேட்டாரு. வேட்டைக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். ஆமா, வேட்டைக்கு போயிருக்கான், வேட்டைக்கு. Hunting. How's your business? ஏய், என்னடா வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. Very ரொம்ப நல்லா good. இருக்கு. Very good. Oh, good. Listen, Srikandar. This time I will not go back alone. I will take you along with myself. இந்த தடவை போகும்போது உங்களையும் கூட்டு போறேன்னு சொல்றாரு. தனியா போக மாட்டாராம். கண்டிப்பா வரேன். வாங்க போலாம். Yeah. Come on.